கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் நீதா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருப்பதி லட்டு கடந்த ஒரு வாரமாக பேசுபொருளாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தோம்னா லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன கருத்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக இந்து மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா லட்டில் மாட்டு கொழுப்பு அந்த மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த விசாரணை சென்ற போது ஆதாரம் எது இருக்கான்ற மாதிரியான நீதிபதிகள் கேட்டதுக்கு இவங்க எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்க முடியாத நிலையில ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசாதீங்கன்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே நீண்ட காலத்தில் சர்க்கரை நோயாளி, என்கிட்ட லட்டை பற்றி கேட்குறீங்க. லட்டு குறித்த விவாதம் தொடர்ச்சியாக போயிடுச்சு. நீங்கள் பாருங்கப்பா, எதோட சேர்ந்த எதுவும் கெட்டு போகும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் அந்த மிருகங்களை குறை சொல்ல தயாராக இருக்கேன். பாரதிய ஜனதா அலையன்ஸுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்றது சந்திரபாபு நாயுடுக்கு பவன்குமாருக்கு தெரிஞ்சு எதில் கையை வைக்கிறாங்க. நீ ஆட்சிக்கு வந்துட்ட, பக்தர்கள் அன்றாடம் போய் வாங்கக்கூடிய அவன் பிரசாதம்னு சொல்லி வாங்குறான். பிரசாதம் நல்லது, திருப்பதியின் பெயரால் வாங்கக்கூடிய பொருள். பிரசாதம்னா என்னன்னா, நீங்கள் கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா அது பேர் பிரசாதம். இது அப்படி செய்வதல்ல. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி தயாரிக்கப்படுவது. யார் தயாரிப்பது அப்படின்னா, இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸே போட்டாங்க. வைணவ பிராமணர்கள் தான் அந்த லட்டு பிடிக்கிற வேலையில் இருக்கணும், வேறு எவனும் வரக்கூடாது. சூத்திரர்களுக்கு இடம் கிடையாது, பஞ்சமர்களுக்கு இடமே கிடையாது. பார்ப்பனர்களையும் வைணவ பார்ப்பனர்கள் தான் லட்டு பிடிக்கணும். அந்த லட்டு தயாரிப்பதற்கான நெய் எங்கேருந்து வாங்குறது, இது எடுத்திருக்காங்க கான்ட்ராக்ட். இது கோயில் கமிட்டி. கோயில் கமிட்டியில் இருக்கிறவங்க பூரா பெரிய பக்தர்கள், ஆழமான பக்தர்கள், நிர்வாகிகள், திருப்பதி தேவஸ்தானத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். முதல் அறிவுபூர்வமாக ஒரு ஆராய்ச்சியை நடத்துது. அங்கே அதில் என்ன இருக்குது, ஏதாவது கலப்படம் இருக்கா, இல்லை கலப்படம் இருக்குன்னு எந்த பக்தர்களாவது ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்காங்களா. நீ எதிர்கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. ஜெகனை எப்படியாவது சிறைக்குள்ள தள்ளிடணும் என்கிற அந்த வெறி இருக்கு இல்லையா, அது சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கு. ஏன்னா சந்திரபாபுவை தூக்கி உள்ள வச்சாங்கல்ல, அதுக்கு பழிக்கு பழியாக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நடக்கலாதான். ஆனால் பறந்துபட்ட மக்கள், ஆந்திரா மக்கள் மட்டும் ஆந்திரா தெலுங்கானா மக்கள் மட்டும் இல்லை, திருப்பதியை நோக்கி ஏராளமான தமிழ் சமூகம் போகிறாங்க, நிறைய மலையாளிகள் போகிறாங்க, பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் திருப்பதிக்கு போகிறாங்க, வர்றாங்க. அது ஏற்கனவே அங்கே உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாமியை பார்க்கலாம், இவ்வளோ தூரத்தில் பார்க்கலாம் சாமியை, கொஞ்சம் பக்கத்தில் போகிறதுனா இவ்வளோ ரூபா, சாமிக்கு பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கணிசமான பணம் அப்படின்னு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கடவுளாக திருப்பதி ஆளாக்கப்பட்டார். அவ்வளோதான் அவரோட. அங்கே லட்டு என்பது ஃபேமஸ். பழனி என்றால் பஞ்சாமிர்தம், திருப்பதி என்றால் லட்டு. அந்த லட்டில் கொழுப்பு இருக்கு அப்படின்னா என்ன, லட்டுல எப்படி கொழுப்பு இல்லாமல் இருக்கும்? நான் என் கேள்வி. முதல்ல லட்டுல கொழுப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லை சார், ஜெகன்மோகன் ரெட்டி கலந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற கொழுப்பு நெய் இல்லாமல் லட்டில் கிடையாது. நெய் என்ன, சாதாரண அறிவுள்ளவங்களுக்கு கூட தெரியும். பசுமாட்டினுடைய பாலிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய், பசுமாட்டினுடைய கொழுப்பு தான் அது. அந்த பாலில் இருக்கிற கொழுப்பு தான் நெய் என்பது. அப்போ நெய்யை நீ கலக்கும் பொழுது கொழுப்பை நீ கலக்கிறேன்னு அர்த்தம். இதில் என்ன புதுசாக மாட்டு கொழுப்பு இருக்குது, புதுசாக வேற ஏதோ கொழுப்பு இருக்குது அப்படின்னு நீ பேசுறது இல்லை. முதல்ல நீ அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான சான்றுகள், அதுக்கான விஞ்ஞான பரிசோதனை. அவன் திண்டுக்கல்காரன் அலறான். முதல்ல நமக்கு கேள்வி, திருப்பதி லட்டுக்கு திண்டுக்கல்ல இருக்கிற டைரி இருக்குல்ல, பால் தயாரிக்கிற நெய் தயாரிக்கிற இடத்துக்கு எப்படி ஆர்டர் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. இது மாதிரி இன்னும் 2-3 இடங்கள்ல ஆர்டர் வாங்குறாங்க. இந்த நெய் தான் சப்ளை பண்ணப்படுது, அதுவும் கண்டெய்னர். ஏதோ ஒரு அண்டால, ஒரு குண்டால ஒரு 5 லிட்டரு, 10 லிட்டரு, 50 லிட்டருலாம் கிடையாது.
கிட்டத்தட்ட மொத்தமாக எவ்வளவு தேவையோ அது கண்டெய்னரில் தயாரிக்கப்பட்டு போகுது. கண்டெய்னரில் தயாரிக்கும் பொழுதே அந்த கம்பெனிக்காரன் செக் பண்ணுறான். அங்கே போன உடனே நெய்யை செக் பண்ணுவியா மாட்டியா, நெய் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பரிசோதனைக்குள்ள பண்ணுவானா இல்லையா? திருப்பதி தேவஸ்தான கமிட்டியில் இந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா? நேற்று தான் ஜெகன் முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு முன்னாடி அப்போ ராமராவ் காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றீங்களா இந்த போக்கு? என்ன சொல்ல வர்றீங்க சந்திரபாபு? நீ சந்திரபாபுக்காரு பேசுகிற வார்த்தைகள்லாம் இருக்குங்க, அது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை தூண்டி விடுவது. அவன் கேஷுவலாக ஜெகன் பதில் சொல்கிறான். நான் திருப்பதிக்கு போகலான்னு போனேன், திரும்பிட்டு ஏன்னா இந்த நேரத்தில் போயிட்டு இந்த கஷ்டலால் பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. அவர் தானே இப்போ ஆட்சியில் இருந்தார். அவர் இருக்கும் பொழுது வந்து அப்படி ஏதாவது கலப்படம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலையா? இதெல்லாம் வேற. இந்த விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த கொழுப்பு இருக்கா இல்லையா, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. 30 லட்சம் பேர் லட்டு வாங்கிட்டு போயிருக்கான். இந்த விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்க இந்த பீரியட்லேயே நீ கொழுப்பு இருந்தா எனக்கு என்ன, என்ன இருந்தா எனக்கு என்னன்னு லட்டு வாங்கிட்டு போறவன் போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு அது டேஸ்டா இருக்கு. நீ வந்து நேரடியாக மாட்டு கொழுப்பு கலக்கப்படுகிறதா இல்ல அதே வந்து உறுதிப்படுத்தலையும் சொல்றாங்களே கோர்ட்ல. நான் சான்று இல்லை, கோர்ட்டுக்கு போயாச்சு, கோர்ட்டில் நீ சான்று ஒப்படைக்கணுமா இல்லையா? கோர்ட்டில் சான்று ஒப்படைக்க தயாராக இருக்கு. சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, அல்லது மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது ராஜ்நாத் சிங், அமித்ஷா இவங்களா இருந்தாலும் சரி, பேசுவதில் ஏதாவது நாகரிகம் இருக்கா அப்படின்னா ரிலீஜியஸ் மோட்டிவேஷன், வெறுப்பு அரசியல் என்பதுதான் கொப்பளிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெறுப்பு அரசியல் எங்க போய் கொப்பளிக்குது அப்படின்னா சாதாரண பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில கை வைக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி, பெரியாரிஸ்டுகள் இந்துக்களுக்கு எதிரி, கம்யூனிஸ்டுகள் இந்துக்களுக்கு எதிரின்றானுடைய சந்திரபாபுகாரனுடைய இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி திருப்பதிக்கு போய் வரக்கூடிய சாதாரண பக்தன் மனசுல லட்டு வாங்கலாமா வேணாமான்னு சொன்னீங்க. நம்ம ஆட்கள் லட்டு வாங்குவான், கொழுப்பை பற்றி கவலைப்படாதவன், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய நம்முடைய ஆட்கள் அந்த லட்டை வாங்குவான். அப்படிதான் எங்க தானே கலந்துருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், எப்படி நீ அந்த பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு எப்படி கலப்பாங்க? என்ன தேவை இருக்கு? பர்பஸா ஜெகன் மாட்டு கொழுப்பை கலக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? இல்ல அவர் கிறிஸ்தவர்னால அப்படி கலந்துருப்பாருன்னு சொல்ல வராங்க. பைபிள் வாசிக்கிறாருன்னு அவ்வளவுதாங்க. நான் கேட்குறேன், பைபிள் வாசிக்கிறவன்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. ஜெகனை பொறுத்தளவு கிறிஸ்தவனாகவே இருக்குது, இல்லை நாளைக்கு ஒரு முஸ்லீமாகவே இருக்குது. இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் தான் பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடந்தது, கோயில்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரன் ஆட்சியிலையும் நடந்தது, எதுவும் நிறுத்தப்படலை. இவங்க பஞ்சாயத்தை உருவாக்குறது, பிரச்சனைகளை உருவாக்குறது எல்லாம் யாருடைய ஆட்சியிலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த பஞ்சாயத்துலாம் வந்துச்சாங்க. பிஜேபி ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உடனே இவன் முழுக்க இது மாதிரியான பிரச்சனைகளை செய்யாது. இதோட விளைவு என்ன ஆகுது? நானும் இந்து தான், நானும் இந்து தான், நான் சிறப்பான இந்து ஒவ்வொரு கட்சிக்காரனா நிரூபிக்கிறதுக்கு கீழே ஓடியாராம், திமுக உட்பட. நாங்கள் இந்து தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த எல்லை வரை போகிறாங்க? நம்ம சேகர் பாபு முருகன் மாநாடு, பழனி மாநாடு நடத்துகிற எல்லை வரை அவங்க போகிறாங்க. கந்தசக்தி கவசம் போட்டி வைக்கின்ற ரேஞ்சுக்கு போகிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாச்சு. இது மைனாரிட்டி பாரதிய ஜனதா ஆட்சி. மைனாரிட்டி ஆட்சியினுடைய வலது பக்கத்தில் சந்திரபாபும், இடது பக்கத்தில் நிதிஷ்குமாரும் உட்காந்துருக்குறாங்க. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பவன் வந்து இந்த மாதிரியான மத வெறி அரசியலை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆள். ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சிவகுமார் பையன் கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, லட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க மீடியாக்காரங்க. லட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருப்பதி லட்டை, ஐயோ சென்சிட்டிவான விஷயம் என்னன்னு. அதை நீ என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்ற, அப்புறம் என்ன அழுதுகிட்டே சொல்லுவாங்களா? அதை நீ கேடி கூத்தாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கோயிலில் விற்பனை செய்யக்கூடிய லட்டை உடனே ஒவ்வொரு கோயிலும் அறிக்கை கொடுக்குறாங்க, மீனாட்சி கோயிலில் எந்த படமும் இல்லை அப்படின்னா. சும்மா இருக்க மாட்டாம இந்த மோகன்ஜி இருக்காங்க, இயக்குனர் மோகன், திரௌபதி எடுத்த மோகன், சாதி வெறியவே தன்னுடைய மூலதனமாக வச்சிருக்கிற மோகன்,
அவன் பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரதத்துல என்ன ஆண்மை குறைவு கருக்கலை கருத்தரை மாத்திரை கலக்குறாங்க. இதை எங்க ஆராய்ச்சி பண்ணாங்க? ஒவ்வொருத்தனையும் நீங்க ஒவ்வொரு சாதி வெறியனும் மதவெறியை பயன்படுத்த தயாரா இருக்கான். ஒவ்வொரு மதவெறி அரசியலை பயன்படுத்துறவனும் சாதி வெறியை பயன்படுத்துறது தயாரா இருக்கான் என்பது கண்ணு முன்னாடி நிரூபணமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால லட்டு விவகாரம் இருக்குல்ல, இதற்கு உச்சநீதிமன்றம் ஏன் சான்று கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. சந்திரபாபு நாயுடு மீது நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கைன்னா எந்த மாதிரி? கைது பண்ணணும். ஏன் பக்தர்களுடைய மனதை நீ புண்படுத்துற? ஏன் பக்தர்கள் மத்தியில் தூண்டி விடுற? ஏன் சாதாரண பக்தர் மத்தியில் கூட ஒரு நம்பிக்கையின்மையை, ஒரு சந்தேகத்தை? இல்லைப்பா, குற்றம் இருக்குன்னு சொன்னவர் மீதே கைது பண்ணுங்கன்னு சொல்றது சரியா இருக்குமா? நான் என்ன கேட்குறேன், முதல்ல நீ ஆராய்ச்சி பண்ண, டெஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் நீ அந்த குற்றச்சாட்டின் மீது உன் நோக்கமே என்னவா இருக்குன்னு சொன்னா, ஜெகனை சிறையில் வைப்பது, ஜெகனை வாக்கு வங்கி அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது. இந்த நோக்கம் தான் வெளிப்படுதே வெளியே. சந்திரபாபுடைய நோக்கம் இதுதான் வெளிப்படுது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா என்பது மதவெறி அரசியலுடைய மையமாக மாற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே கர்நாடகா மாற்றப்பட்டு பிஜேபி ஆட்சியை பிடிச்சான். பிஜேபியை தோற்கடிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இல்லை, தோற்கடிக்க முடியும் என்பதை கர்நாடகா காமிச்சிருச்சு. பிஜேபி தோற்கடிக்கப்பட்டுச்சு. இப்போ ஆந்திரா சந்திரபாபு நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு தான் அந்த பவர்னு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்ட்ரோலுக்குள்ள ஆந்திராவை கொண்டு வந்துடுவான். அப்படி கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் சந்திரபாபு கையை கட்டிட்டு நிற்கணும். அதை சந்திரபாபு பயன்படுத்துகிற அரசியல் என்பது இருக்கு இல்லையா, அது மக்கள் விரோத அரசியல், ஒரு நல்ல இணக்கமான சூழலை கெடுக்கக்கூடிய அரசியல். நீங்கள் ஜெகன் மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்குமே ஆனால், பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குமே ஆனால், நீங்கள் கடந்த ஆட்சியில் இருக்கிற குற்றங்களை கண்டுபிடிங்க. இது மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை பயன்படுத்துவது நிறுத்துங்க. சந்திரபாபு நாயுடு காரு இருக்காரே, அவர் நாகரிகமான அரசியலை அப்படின்னா ஜனநாயக அரசியலை, இணக்க அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளை பழிவாங்க விரும்புறீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், பாகிஸ்தான் எங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்திருந்தா உலக வங்கி கொடுக்குற பணத்தோடு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோங்கிறான். ஆறு மப்பையோட பணமா? பாகிஸ்தான் எங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணுமா? இதை எங்கே பேசுகிறான் அப்படின்னா காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்குன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கு வங்கி அரசியல் பண்ணிட்டாங்கன்னா தமிழக நாட்டை ஆளலாமான்னு மோடி ஒரிசாவில் கேட்பார். பாகிஸ்தான் ஏன் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணல? நீ அப்போ அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அப்போ நீ அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு ரெண்டு இருக்குது. இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு எதிராக சண்டை போடுறாங்க, காஷ்மீர் மக்களும் போடுறாங்க. நீ அவங்களுக்கு என்ன சொல்ல வர? பாகிஸ்தான் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரியா? நீங்கள் இது மாதிரி பேசுகிற அரசியல் பூரா பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய, நம்பிக்கையை இழக்கக்கூடிய, சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய, இப்படி ஒவ்வொரு தலைவரும் முடிவு பண்ண ஜெகன் பழிவாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரபாபுவை பற்றி என்ன சொன்னால் இந்த மக்கள் அவர் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கலாம் அப்படின்னு தானே தேடுவாங்க. கருத்துக்கு கருத்து, அரசியலுக்கு அரசியல், ஒரு பண்பாடு, அரசியலில் ஒரு பண்பாடு, இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க என்ன அரசியலை கையில் எடுப்பாங்க? பிஜேபி ஒரு முன்மாதிரியாக மாறிட்டு இருக்கு. வெறுப்பு அரசியல், இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் மட்டும் இல்லை, இன வெறுப்பு அரசியல், சாதி வெறுப்பு அரசியல், பட்டியல் சமூகத்துக்கு எதிரான அரசியலே அவன் பேசுகிறான். இன அரசியல் பேசுகிறாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒடிசாவில் போய் மோடி பேசுகிறத பார்த்துட்டோம். ஆக இவர்கள் பேசுகிற வெறுப்பு அரசியல் என்பது சாதாரண மக்கள் மத்தியில், அன்றாட உழைக்கிறவங்க மத்தியில் ஜனநாயக பண்பை வளர்க்கிறதுக்கு பதிலாக சாதி வெறியை, மதவெறியை, இனவெறியை உருவாக்குபவர்களாக இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அது அவங்க மாற்றி. சந்திரபாபு நாயுடுனுடைய அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்து முக்கிய நன்றி சார். நன்றி.